எங்களுடைய குழுவின் பெயர். கிட்டத்தட்ட 12 ஆண்டு காலமாக இந்த சலங்கையாட்டத்தை கற்றுக்கொண்டு ஆதன் பொன் செந்தில்குமார் மாமா அவர்கள் தலைமையிலான இந்த இளைஞர் படை 12 ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை நாங்கள் நிகழ்த்தி இருக்கின்றோம். இதற்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இலவசமாக மட்டுமே இந்த கலையை நிகழ்த்தி வந்துள்ளோம். இதற்கு எங்களோடு இசைக்கலைஞர்கள் மத்தாளம் அடிக்கும் இசைக்கலைஞர்களுக்கும் எங்களுடைய போக்குவரத்து செலவுக்கு மட்டும்தான் நாங்கள் பணம் பெறுகின்றோம். எதற்காக இலவசமாக இந்த கலையை நிகழ்த்துகின்றோம்? யாருக்குமே வேலை இல்லையா? இன்னைக்கு நைட்டு முடிச்சுட்டு போகும்போது 12 மணி ஆகும். எதற்காக? இந்த கலை வளர வேண்டும், அழிந்து வருகின்ற பாரம்பரிய கலையை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு மட்டுமே இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இப்போ கிட்டத்தட்ட 120 இளைஞர்கள் தற்போது பயிற்சி பெற்று வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல சிறுவர்களும் இங்கே பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அதில் இங்கே மிகப்பெரிய சலங்கை வீரர் விஸ்வந்த் அவர்கள் யூகேஜி தான் படிக்கிறார். இன்னைக்கு பயிற்சி எடுத்துக்கொண்டு இந்த முதல் நிகழ்வாக இங்கே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றான். அவர்களுக்கு உங்களது ஆதரவை வழங்குமாறு, அதே போல அவரோட அண்ணன் 2 பேருமே இன்னைக்கு முதல் நிகழ்ச்சி, ஒரு 2-3 பேர் இந்த மாதிரி முதல் நிகழ்ச்சியில் இங்கே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். யூகேஜி படிக்கிற இவங்களுக்கு இந்த சலங்கை ஆட்டத்தை நைட்டு 12 மணி வரைக்கும் இருந்து ஆடணும் ஏதாவது இருக்கா? எதற்காக இங்கே ஆடுறாங்க? இது நிச்சயமாக அடுத்த தலைமுறை நாங்கள் சலங்கை ஆட்டத்தை மட்டுமே கற்றுக் கொடுப்பதில்லை, நம்முடைய வாழ்க்கை முறைகளையும் நாம் எவ்வாறு வாழ்ந்தோம், எவ்வாறு வாழ வேண்டும், குழந்தைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும், அவர்களை எவ்வாறு நல்வழிப்படுத்த வேண்டும் என்கின்ற அனைத்து விதமான கருத்துக்களையும் எடுத்து கூறி அவர்களை நல்வழிப்படுத்தும் வேலையிலே செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு எங்களுடைய தலைவர் ஆதன் பொன் செந்தில்குமார் அவர்கள் முழு உறுதுணையோடு இருந்து கொண்டிருக்கின்றார். அதே போல நேற்று செல்லமுருகன் பண்பாட்டு மையத்தை சார்பாக வள்ளிக்குமி கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பெண்கள் இங்கே ஆடினார்கள். அவர்களும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம் கலையை வளர்த்த வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கோடு மட்டுமே இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதை ஒருங்கிணைப்பு செய்த அஸ்ரிகா கவிதாக்கா அவர்களுக்கும் கோவிந்தசாமி அவர்களுக்கும் எங்கள் கொங்கு பண்பாட்டு மையத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல எங்களுடைய நோக்கமெல்லாம் கலையை வளர்த்து நாங்கள் மட்டுமே ஆடிக்கொண்டிருந்தால் கலை வளராது. அடுத்த ஆண்டு இந்த ஆண்டு விழா நிகழ்விலே எரிபரிச்சல் பகுதியைச் சேர்ந்த ஒரு 25 இளைஞர்களாவது இங்கே சலங்கையாட்டம் நிகழ்த்த வேண்டும், அதற்கு நாங்கள் பார்வையாளர்களாக வர வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு மட்டும்தான் நாங்கள் இந்த கலையை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். எந்தவித காசு பணமும் எதிர்பார்க்காமல் இந்த இறைவனுடைய பக்திக்கும் உங்களுடைய அன்புக்கும் மட்டுமே இங்கே ஆட வந்திருக்கின்றோம். இந்த கலை மேன்மேலும் வளர வேண்டும் என்று இங்கே ஊர் பொதுமக்கள் அனைவரையும் சார்பாக கேட்டுக்கொண்டு நிச்சயம் அடுத்த ஆண்டு இங்கே ஒரு 25 இளைஞர்களாவது சலங்கையாட்டம் ஆட வேண்டும். அதே போல நெறிப்பரிச்சல் பகுதியிலிருந்து மட்டும் பெண்கள் ஒரு 50 பேராவது ஏற்கனவே ஆடிட்டு இருக்காங்க. அவங்க இல்லாமல் ஒரு 50 பேராவது வள்ளிக்குமி நிகழ்ச்சியை இங்கே நடத்த வேண்டும் என்று கொங்கு பண்பாட்டு மையத்தின் சார்பாக வேண்டுகோளாக கேட்டுக்கொண்டு இதோ அடுத்த ஆட்டம்.